ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடன் அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு சுவையான நிகழ்ச்சி என்னென்னா, 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேந்திரத்தில் இருக்கக்கூடியவர், இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து பயணம் செய்ய போகிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும், சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே குரு உச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பார். இந்த காலகட்டங்களில் சந்திர பகவானானவர் மூல நட்சத்திரத்திலும் சதய நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிற காலப்புருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல் மேஷராசிக்கு 9ஆம் இடத்திலே தான் இந்த சந்திரன் அமர்கிறார். மூலம் என்பது ஆதாரம், ஆதாயம். அப்போ எதையுமே நீங்கள் புதுசாக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் யோசித்து செய்யணும். செவ்வாய் புதன் மத்தியானத்துக்கு அப்புறம் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வரும். வியாபாரத்திலே புதிய உக்திகளை கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வழிவகைகள் உண்டாகும். தொழிலிலே புதிய பரிமாணங்கள் கிடைக்கும். ஐடியா நல்லா வந்துருச்சுன்னா வெற்றி உண்டு இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை கொடுக்கும். ராகு பகவானுடைய சாரத்திலே சதய நட்சத்திரத்திலே சந்திரன் போவார் வார கடைசியில். நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சிங்களோ எல்லாத்தையும் ஜெயிச்சு விடக்கூடிய நல்ல வாய்ப்பு. குடும்பம், பணம், ஐஸ்வர்யம் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான வாரத்தில் இருக்கீங்க. சங்கடகர சதுர்த்தியும் போது கடனை அடைப்பதும் பிள்ளையாரை வழிபடுவதும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அதை பிடிச்சிக்கிடுங்க. அதனால் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி வரவுக்கான வாரமாய் மாறி மனதிலும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இது. இந்த வாரத்தில் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 8, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இந்த வாரத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு போட்டுக்கணும். என்னெல்லாம் பண்ணணும், பண்ண வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இந்த வாரத்தை நடத்தினீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய வாரமாக இந்த வாரம் அமையும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார். புதன் சூரியன் பார்க்கக்கூடிய பார்வையிலே சந்திரன் பயணம் ஆரம்பிக்க போகிறார். 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும்.
சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்திலே கொஞ்சம் கவலை கொடுப்பார். புதன் 2ஆம் இடத்தில் இருந்தால் நன்மை உண்டு. சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருந்தால் சௌக்கியத்தை கொடுப்பார். குரு 3ஆம் இடத்தில் இருந்தால் மனதிலே கஷ்டங்களை கொடுப்பார். இப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திரனின் பயணம் அஷ்டமத்தில் ஆரம்பிக்குது. அதனால் வாரம் முதல்லையே கொஞ்சம் சந்திரனின் அஷ்டமத்தின் பலனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிம்மதியாக அமைதியாக காரியங்கள்லாம் புதன்கிழமைக்கு மேலே செய்யுங்க. நீ உடனே ஐயோ காரியங்கள்லாம் நடக்கலையெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த வாரம் கடைசியில் முடியும் போது டெஃபினட்டாக உங்கள் மனசுக்கு சந்தோஷமான சூழ்நிலையோடு தான் முடியும். அதனால் தைரியமாக இதெல்லாம் செய்யலாம். குருவின் பார்வை அவ்வளோ நல்ல பலனை தர இருக்கிறது. சனி பகவான் லாபத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ பாக்யஸ்தானத்தை பார்க்கிற சனியினாலே குருவின் பார்வையினாலே பாக்கியங்களை அள்ளித்தருவார் கடைசி நாளில். ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பொறுமையுடன் நீங்கள் எதையுமே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் எக்ஸிஸ்டிங்ஸில் இருக்குது. அதனால் அழகாக நிதானமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை சங்கடகர சதுர்த்தியின் மூலம் தாண்டி வந்துவிட முடியும். அதனால் அருகம்புல்லை சாற்றி விநாயகப் பெருமானை வழிபட உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகிவிடும். அதன் மூலியமாக இந்த வாரத்திலே சந்தோஷத்தை வார கடைசியிலே அனுபவிக்க முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, சங்கடகர சதுர்த்தியும் போது கடனை அடைக்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தோட செயல்பாடு. கடனை டைரெக்டாக கொடுக்க முடியலான்னு பரவாயில்ல, ஒரு பேப்பர் கவரில் எழுதி பேர் எழுதி அதுக்குள்ளையான பணத்தை சொருகி வச்சுருங்க. இதன் மூலியமாக எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைக்கலாம் அப்படிங்கிற விஷயமும், தொழில் மட்டுமில்லை, வாழ்க்கையிலே எனக்கு பெண் கல்யாணம் ஆகலை, பையன் கல்யாணம் ஆகலை, படிப்பு நல்லா நடக்கலை, இப்படி நிறைய குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்வதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி உதவி செய்யும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்காரர் சந்திர பகவான். 2ஆம் இடம்னாலே தன விரயத்தை கொடுப்பார், நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரதிபலன்களையும் எதிர்பார்க்காம நம்மளுடைய கூடவே வர்றது கலத்திரஸ்தானம். அப்படி கலத்திரத்தில் போய் உட்காருவார் வாரம் முதல்லையே. அப்போ சுகங்கள் உண்டு. அதன் பின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல போகிறதுனாலே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாட்டுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பின்பு 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே போகுவதனாலே தாபதங்களோடு சூரிய பயணங்களும் உண்டு. கோவில்களெல்லாம் போயிட்டு வர்றது, அதன் மூலியமாக மனதிலே கொஞ்சம் நிம்மதியை வர வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த வார கடைசியில் நீங்கள் எதிர்நோக்கலாம். இந்த வாரத்திலே முக்கியமாக குருவின் பார்வை உங்கள் 2ஆம் இடத்திலிருந்து இருப்பதனாலே பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது. சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்திருக்கிறதுனால மற்றவர்களுக்கு உதவி செய்து வரக்கூடிய பலனை நீங்கள் நிறைய பெறுவீர்கள். சூரியனுடைய இந்த கதிர்வீச்சானது நேரடி பார்வையாக சந்திரனின் மேலே விழக்கூடிய இந்த மூல நட்சத்திரத்தில் தான் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும். அந்த நாளிலே நீங்கள் வேண்டிக்கணும், சுவாமிகிட்ட எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், சொத்து விஷயத்தில் எந்த விதமான வில்லங்கம் வரக்கூடாது, எல்லா விஷயங்களிலும் எனக்கு மன தெளிவையும் நிம்மதியும் வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையினாலே வெற்றியை நீங்கள் இந்த வாரம் ரிப்போர்ட் பண்ண முடியும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் விட்டு போயிருந்தால் அதுக்கு மேற்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு
அந்த குலதெய்வ வழிபாடை செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு போக முடியும். குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால குடும்ப வளர்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. பண வரவு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியான குடும்ப சூழ்நிலைகள், கல்யாண தரவுகள், புதிய வாரிசுகள் போன்ற ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் நன்மையாக அமையும். அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன வேண்டுமோ தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற வாக்கியத்தை மனதில் வேண்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுவே வெற்றி.